வெல்கம் டு மை சேனல். என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஹாப்பி நியூ இயருக்கு வந்து ரவை வச்சு நான் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன். இது எங்கள் ஊர் செட்டிநாட்டு ஸ்வீட்டு. அது எப்படின்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு வந்து நான் ரவை பாசிப்பருப்பு வச்சு தான் செய்யணும். நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ரவை வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கணும். அரை கப்பு பாசிப்பருப்பு வந்து நம்ம வெறுஞ்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு, ரொம்ப ஓரளவு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். அரை வேக்காடு வெந்தாலே போதும். நம்மளுக்கு முழுசாக குழஞ்சி வேகணும்னு கிடையாது. ஒரு 60% வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதை அந்த தண்ணியோடய அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு இன்னொரு கடாயில் நெய் ஊற்றி, நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பை நம்ம ஃபஸ்ட்டே இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை நம்ம வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். லேசாக பொன்னிறமானோடனே எடுத்துடலாம். பொன்னிறமான எடுத்துகிட்டு அதிலே வந்து நம்ம வந்து ரவையை வந்து அதிலே போட்டு நம்ம அந்த நெய்யிலே நம்ம வறுத்துக்கணும். ரவையை நம்ம எவ்வளோ தூரம் நான் கரெக்டாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். கரிஞ்சிடவும் கூடாது, அதே நேரம் ரவை வறுக்காமல் வறுபடாமல் இருந்துடவும் கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து இதை வந்து நல்லா கவனமாக வறுத்து எடுத்துக்கணும். இங்கிட்ட நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த ரவைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சுடு தண்ணி வந்து அங்கிட்டு வச்சுக்கணும். நம்ம பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி சூடாக வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஊற்றி நம்ம கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ரவை நம்ம அந்த நெய்யிலே ரவை வறுபட்டு வரும்போது அது நல்லா ஸ்மெல் வரும். நம்மளுக்கு நல்லா வறுத்துருச்சுன்னா அந்த ரவையோட ஸ்மெல் வரும்போது நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணியே ரொம்ப ஊற்றிடாமல் நம்ம பார்த்து பார்த்து ஊற்றிக்கணும். சூடாக இருக்க தண்ணியை ஊற்றின உடனே நம்மளுக்கு ரவை தான் சட்டுட்டு வெந்துடும். ஊற்றுற உடனே கை விடாமல் கிளறிடணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தான் செய்கிறோங்கிறதுனால டக்குன்னு நம்ம கிட்டிட்டு இதே நிறைய செய்யும்போதும் அதே இது தான், டக்குன்னு ஊற்றினோன்னா கட்டி போட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து கவனமாக அந்த அடுப்பை வந்து ஒரு ஆள் தண்ணி ஊற்ற ஒரு ஆள் கிண்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்க நிறைய செய்யும்போது. இது வந்து இப்போ ஊற்றியாச்சு, இப்போ ரவையும் வெந்துருச்சு. சுடு தண்ணி ஊற்றுனோன்னா உடனே வெந்துடும். இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதில் இருக்க தண்ணியோடய சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரவை விட்டதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு ரவைக்கு 2 பங்கு ஜீனி போட்டுக்கணும். 2 கப்பு. ஒரு கப்பு ரவை, அரை கப்பு பாசிப்பருப்பு, 2 கப்பு ஜீனி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காயை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். சீனி போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இது பாசிப்பருப்பு வச்சு செய்யும்போது இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நம்ம ரவை உப்புமா செய்கிறது, ரவை கேசரி செய்கிறது மாதிரி தான் மெத்தடு. ஆனால் வந்து இதில் நம்ம பாசிப்பருப்பை போடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதில் தேங்காயும் நம்ம போடுறோம். நம்ம அதில் தேங்காயெல்லாம் போட மாட்டோம்ல. இப்போ தேங்காய் வந்து நான் வந்து ஒரு சின்ன முடியளவு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அது ரொம்ப அடிப்பாக வரை துருவாமல் மேலாப்பில் மட்டும் நல்லா பூவை எடுத்து போட்டுக்கோங்க. சீனிலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவு தான் தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன முடியில் ஒரு அரை முடி வரும். போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம அதில் சேர்த்துக்கலாம்.
முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. கடைசியில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்களே இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த எங்கள் செட்டிநாட்டு ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இதே குவான்டிட்டியில் நீங்களும் கொஞ்சமாகவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.